அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிள் பொதுத்தமிழ் இலக்கணம் டே 9க்கான வீடியோ இது. நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. டே 9 எதை பத்தி பார்க்க போறோம்னா யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணத்திலிருந்து 2012 இருந்து 24 வரையில என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக மாடல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இதனுடைய ஓசை நயத்தை கேட்கறாங்க. சரிங்களா? வெண்பா அப்படின்னாவே என்னங்க? செப்பலோசை. வெண்பா அப்படின்னாவே செப்பலோசை. ஆசிரியப்பா அப்படின்னா அகவலோசை. கலிப்பா வந்து பாத்தீங்கன்னா துள்ளலோசை. சரியா? கலிப்பா வந்து பாத்தீங்கன்னா துள்ளலோசை. அதே வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிப்பானா தூங்கலோசை. அப்பனா வெண்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் இருக்கக்கூடியது என்னது? செப்பலோசை 3, ஆசிரியப்பா அப்படின்னா அகவலோசை 4, அதே கலிப்பா அப்படின்னு பார்க்கும்போது துள்ளலோசை 1, வஞ்சிப்பா அப்படிங்கும்போது தூங்கலோசை 2, 3, 4, 1, 2. அப்பனா ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, பொருந்தாத சொல். இப்பதானே பார்த்தோம் என்னென்ன ஓசைகள். செப்பலோசை ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்குது. சரி, இப்பதான் பார்த்தோம். துள்ளல் பார்த்தோம்ல இருக்குது, அகவல் பார்த்தோம்ல இருக்குது, ஓங்கல் ஓசை அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஓசை நயமே கிடையாது இந்த இடத்துல. சரியா? அப்புறம் இது மட்டும் இதுல பொருந்தாதது. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. பொருந்தாத ஓசை கேட்குறாங்க. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை எல்லா ஓசைகளும் இருக்குது. ஓங்கல் அப்படிங்கிற ஓசை மட்டும் இதுல கிடையாது. சரியா? அப்பனா ஆன்சர் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்ததுங்க, வெண்பாவிற்குரியது. வெண்பா என்ன ஓசைங்க? செப்பல் ஓசை கொண்டது. வெண்பாவிற்குரிய ஓசை அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்பலோசை. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. சரியா? ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி தான் வந்து பார்த்தா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, பிழையான சீர் மற்றும் அசை. யாப்பு இலக்கணத்துல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த அசை பிரித்தல். சரிங்களா? இது நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏதோ ஒன்று வந்து பார்த்தா பிழையா இருக்கக்கூடியதா இருக்குது. எதுன்னு பார்க்கலாம். ஆ நெடில். சரியா? நெடில் தனித்து வரலாம். அடுத்தது குறில் கூட ஒற்று வரலாம். நெடில் தனித்து வந்தா நேர், குறில் கூட வந்து பார்த்தா ஒற்று வந்தா நேர். கரெக்டா தான் இருக்குது. நெடில் தனித்து வரலாம். இருகுறில் வந்தா நிறை. நெடில் தனித்து வந்தா நேர், இருகுறில் வந்ததுன்னா நிறை. கரெக்டா தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெடில் தனித்து வரலாம். நீர் தானே. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருகுறில் வந்ததுன்னா நெடில் தனித்து வந்தா நேரு, தனியா வந்ததுன்னா அது வந்து பார்த்தா நேர் தான். சரியா? இந்த இடத்துல பிற. இந்த இடத்துல என்னது? ரெண்டுமே இரு குறில். இரு குறில் வந்தா அது என்னங்க? நிறை. சரியா? அப்பனா இந்த இடத்துல 2 நேர் வர்றது தவறு. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா தவறுங்க. சரியா? ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா இங்க தவறா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது டி தான் தவறானது. சரியா? பிழையான சீர் அசை அப்படிங்க பார்க்கும்போது டி தான் தவறானது. அடுத்த கொஸ்டினுங்க, வெண்பாவின் இலக்கணத்தை முதலிலும் ஆசிரியப்பாவின் இலக்கணத்தை ஈற்றிலும் பெற்று வருவது. சரியா? வெண்பாவின் இலக்கணத்தை முதல்ல இருக்குதாமா, ஆசிரியப்பாவுடைய இலக்கணத்தை வந்து பார்த்தா ஈற்றிலும் பெற்று வருவது எதுன்னு கேட்டாங்கன்னா மருட்பா அப்படிம்பாங்க. சரிங்களா? என்னது? மருட்பா. மருள்பா எப்படி பிரிப்பாங்க? மருள் பிளஸ் பா. மருள் அப்படின்னா மயக்கம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. சரியா? மருள் அப்படின்னா மயக்கம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. மயக்கம் எப்படி போடுவாங்க? ஏதோ ஒண்ணு கூட ஒண்ணு கலந்து கொடுத்தா தான் மயக்கம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த பாடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெண்பாவும் ஆசிரியப்பாவும் கலந்து பாடப்படுவதா என்னது? மருட்பா. சரியா? வெண்பாவின் இலக்கணத்தை முதலிலும் ஆசிரியப்பா இலக்கணத்தை வந்து பார்த்தா ஈற்று கடைசியா வச்சிருக்கிறாங்க. அப்பனா மருள் அப்படின்னா மயக்கம். அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கலந்து பாடப்படுவது. எந்த இரண்டும்? ஒண்ணு வெண்பா, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா. இந்த ரெண்டும் கலந்து பாடப்படுவதுக்கு பேர் என்னது? மருட்பா. அப்பனா ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஈற்றலடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. கண்ணை முடிட்டு போட்டுடலாம். எதுக்குண்டானது? ஆசிரியப்பாவுக்குண்டான இலக்கணம். சரிங்களா? ஈற்றடியின் ஈற்றுச்சீர் வந்து பாத்தீங்கன்னா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. கண்ணை முடிட்டு எதோடையப்பா? ஆசிரியப்பா தான். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் எதில் முடிவது சிறப்புன்னு கேட்கறாங்க. இப்பதானே பார்த்தோம் ஏகாரத்தில். சரிங்களா? ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் எதில் முடிவது சிறப்பு? ஏகாரத்தில். ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ஈற்றலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை. ஈற்றலடி சிந்தடி. சிந்தடி என்னது? 3 வரிகளை கொண்டது. அளவடினா 4 அடிகளை கொண்டது. அப்பனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. 2 அடி முதல் 12 அடி வரை. சரிங்களா?
பாடுபவர்களின் ஓசைக்கு ஏற்ப பாடப்படுவது. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 அடி இருக்குன்னு, மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 அடி இருக்குன்னு, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 12 வரையும் போலாம். 2 என்னது குரல் வெண்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, திருக்குறள். அப்படியே என்னது கண்ணை மூடிட்டு போட்டுருங்க, வெண்பா தான். சரிங்களா? 2 அடி முதல் 12 அடி வரை இருக்கும்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்பா. குரல் வெண்பா கேள்விப்பட்டிருப்போம்ல, 2 அடி தான். ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்ததுங்க, ஈற்றலடி முச்சீராய் ஏனையடைகள் 4 சீராக அமைவது. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம்லே, நேரிசை ஆசிரியப்பாக என்ன பார்த்தோம், ஈற்றலடி முச்சீர் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்பனா இதுவும் வந்து பார்த்தா அதற்குண்டான வாய்ப்பாடு தான். சரிங்களா? ஈற்றலடி முச்சீராய் ஏனையடிகள் 4 சீராய் அமையும் பாவகை அப்படின்னு கேட்டாங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா. சரிங்களா? நேரிசை ஆசிரியப்பா. அப்பனா ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வருவது. சரியா? மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வருவது அப்படின்னு கேட்டாங்கன்னா இயற்சீர் வெண்டலை. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வந்தா அது என்ன இதுவாமா, இயற்சீர் வெண்டலை. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்ததுங்க, ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசை வாய்ப்பாடுகளுள் ஒன்று கொண்டு முடிவது. சரிங்களா? ஈற்றடியின் ஈற்றுச்சீர். சரிங்களா? சீரானது ஓரசை வாய்ப்பாடுகள் ஒன்று கொண்டு முடியும் பாவகை அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்பா. வெண்பாவிற்கான இலக்கணத்தை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சரியா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா வெண்பா. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசை வாய்ப்பாடுகள் ஒன்று கொண்டு முடியும் பாவகை. சரியா? ஓரசை வாய்ப்பாடு இருக்கும் பாத்தீங்களா, நாள் மலர் காசு, அதை கொண்டு முடிஞ்சதுன்னா அது என்னது, வெண்பாவுக்கு தான் சொல்றாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் சிங்க. அடுத்த கொஸ்டினுங்க, யாப்பு என்றால் என்ன பொருள் அப்படின்னு கேட்கறாங்க. யாப்பு என்றால் கட்டுதல் என்ற பொருள். சரிங்களா? யாப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கட்டுதல். இது மாதிரி எளிமையான கொஸ்டின் கூட நமக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. யாப்பு என்றால் கட்டுதல் என்ற பொருள் உண்டு. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்ததுங்க, நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றலடிக்குரிய சீர் நாற்சீரா முச்சீரா இல்லைன்னா 5 வகையான சீரா அறுசீரான்னு கேட்குறாங்க. எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முச்சீர். நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றல் அடிக்குரிய சீர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முச்சீருங்க. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முச்சீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்றல் அடிக்குரிய சீரா அமைய இருக்குது. அடுத்த கொஸ்டினுங்க, தனி சொல் இன்றி 4 அடியாய் வரும் வெண்பா அப்படின்னு கேட்குறாங்க. தனி சொல் இல்லாம 4 அடிகளை கொண்ட வரக்கூடிய வெண்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இன்னிசை வெண்பா தான். சரியா? அது வந்து பாத்தீங்கன்னா இன்னிசை வெண்பா தான். தனி சொல் இன்றி 4 அடியை வரக்கூடிய வெண்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தா என்ன வெண்பாவாமா, இன்னிசை வெண்பா. சரியா? ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. வெண்பாவிற்குரிய ஓசை. சரிங்களா? ஆசிரியப்பு அகவல் ஓசை. வெண்பா வந்து பாத்தீங்கன்னா செப்பல் ஓசை கொண்டது. வெண்பாவிற்குரிய ஓசை அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்பல் ஓசை. சரியா? வெண்பாவிற்குரிய ஓசை அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்பல் ஓசை. அடுத்த கொஸ்டினுங்க, 5 அடி முதல் 12 அடி வரை 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா பற்றோடை வெண்பா. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 4 அடிக்கு மேல இருந்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்பனா அதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பற்றோடை வெண்பா. ஆப்ஷன் டிங்க. சரியா? 5 அடி முதல் 12, மினிமம் 5 அடி இருக்கு, 5 வரிகளை கொண்டது, மேக்சிமம் 12 வரிகளை வரையில் இருக்கக்கூடியது. சரிங்களா? எந்த வகைப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா பற்றோடை வெண்பா. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. பொறுத்துக்க ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 சீர்களாக வருவது. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். 2 சீர் அப்படின்னா என்னது, குரல் அடி. 2 லைன் வந்தாவே என்னது, அது வந்து பார்த்தா குரல் அடி. 4 சீர் அப்படின்னா வந்து பார்த்தா அதுக்கு பேர் என்னது, அளவடி. 4 சீர் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னவாமா, அளவடி. 2 சீர்கள் அப்படின்னு கேட்டா குரலடி 3, 4 சீர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடுத்தது 4வது இருக்கக்கூடிய அளவடி. 5 சீர்களை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெடிலடி. 5 சீர் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, நெடிலடி 1வது. அடுத்தது 5 சீருக்கு அதிகமா இருந்தா அதுக்கு பேர் என்னவாமா, களி நெடிலடி. அப்பனா 2வது. 3, 4, 1, 2. சரிங்களா? ஆப்ஷன் டி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அதாவது 2 சீர்கள் இருந்தா அதுக்கு பேர் குரலடி, குரல் 2 அடிகளை கொண்டது. 4 சீர் இருந்தா அதுக்கு பேர் அளவடி. அதே 5 சீர்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னவாமா, நெடிலடி. 5 சீருக்கு மேல இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னவாமா, களி நெடிலடி. 5 சீருக்கு மேல இருந்து அதுக்கு பேர் என்னது, களி நெடிலடி. இதாவது ஆன்சருங்க. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, 3 அடி சிற்றல்லையாய் பாடும் பா. சரிங்களா? 3 அடி
சிற்றல்லையாய் பாடும் பா எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆசிரியப்பா. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆசிரியப்பா பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான இதை எழுத சொல்ல வராங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாமா? குறில் குறில். சரியா? இரு குறில் வரலாமா? வரலாம். அடுத்தது இரு குறில் வந்தாவே என்னதுங்க? நிறை. இரு குறில் ஒற்று வரலாமா? வரலாம். நிறை. குறில் கூட ஒற்று வந்தா நேர். சரிங்களா? அப்பனா நிறை நிறை நேர் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. சரியா? நிறை நிறை நேர். சரியா? இரு குறில் தனித்து வரலாம், அதே மாதிரி இரு குறில் கூட ஒற்று வரலாம், அதே குறில் கூட ஒற்று வந்தா அது வந்து பார்த்தா நேர். மீதி ரெண்டுமே வந்து பார்த்தா நிறை. நிறை நிறை நேர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் பிங்க. நிறை நிறை நேர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது பி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தா ஆசிரியப்பா வகைன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல எது வராது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நேர் இசை ஆசிரியப்பா வருமா? கண்டிப்பா வரும். நிறை இசை ஆசிரியப்பா அப்படின்னு ஒரு கண்டிப்பா இல்லை. நிலை மண்டில் ஆசிரியப்பா இருக்கா? கண்டிப்பா இருக்குது. அடிமறி மண்டில் ஆசிரியப்பா இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. சரியா? இடையில ஒண்ணு இல்லாத ஒன்று மிஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா இணைக்குரல் ஆசிரியப்பான்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? என்னது? இணைக்குரல் ஆசிரியப்பா. அதை மட்டும் விட்டுட்டாங்க. அதுக்கு பல எதை கொடுத்துட்டாங்க? நிறை இசை ஆசிரியப்பான்னு தவறான ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்பனா ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஆசிரியப்பாவின் வகைகள் இல்லாத ஒன்று அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறை இசை ஆசிரியப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாதது. சரியான ஆன்சர் அந்த இடத்துல என்ன வருமாமா? இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டான மேட்சா இருந்திருக்கு. அடுத்த கொஸ்டினுங்க, முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை. சரிங்களா? முக்கூடர் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து என்ற பாவகையால் பாடப்பட்டது. முக்கூடர் பல்லு. சரிங்களா? நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம்ல, குறவஞ்சி பாடல் வரும்போது அதில் இருக்கக்கூடிய முக்கூடர் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து என்ற பாவகையால் பாடப்பட்டது. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. நீலகேசி எவ்வகை பாவால் பாடப்பட்டது? நீலகேசி வந்து பார்த்தீங்கன்னா விருத்தப்பா. சரியா? அதுவால் பாடப்பட்டது. விருத்தப்பா என்னும் பாடல் ஒரு பாவகையால் பாடப்பட்டது தான் என்னது? நீலகேசி. நீலகேசி எப்பாவால் பாடப்பட்டதுன்னா விருத்தப்பா. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. மீதிலாம் ஆப்ஷன் போகவே வேண்டியதில்லை. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது எதுன்னு கேட்குறாங்க. 4 சீர் அப்படின்னாவே இதுக்கு முன்னால் என்ன சொன்னேன்? அளவடி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அளவடின்னு. அளவடிக்கு இன்னொரு பேர் என்னவாமா? நேரடி. சரிங்களா? அப்பனா டி. அப்பனா ஆப்ஷன்ல டி எங்கெங்க இருக்குது? இங்க பியில் இருக்கக்கூடியது. சரிங்களா? பியில் தான் வந்து பார்த்தா டி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நேரடி அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? குரலடினா 2, சிந்தடினா 3, நெடிலடி அப்படின்னு கேட்டாங்கன்னா 5, களி நெடிலடினா 5க்கு மேல இருந்தா களி நெடிலடி. இதே நேரடி அப்படின்னு கேட்டாங்கன்னா 4. சரியா? அதுக்கு இன்னொரு பேர் என்னங்க? அளவடி. இதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்தது தலை அப்படிங்கிற கொஸ்டின்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. காய்முன் நிறை வருவது. சரிங்களா? காய்முன் நிறை வந்ததுன்னா கலித்தலை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கலித்தலை வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். அதே காய்முன் நேர் வந்ததுன்னா, சரியா? காய்முன் நேர் வந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெண்சீர் வெண்டலையா இருக்கு. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டிக்கு உண்டானது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. காய்முன் நிறை வருவது வந்து பாத்தீங்கன்னா கலித்தலை. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். இதோட வந்து பாத்தீங்கன்னா யாப்பு இலக்கணத்துக்கான கொஸ்டின் 2012 இருந்து 24 வரையிலுமே எங்கெங்கிருந்து கேட்டிருக்கிறாங்களோ எல்லாமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.